அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா பரகாத்துஹு. அன்பார்ந்த சகோதரர்களே, பெரியோர்களே, தாய்மார்களே, இன்ஷா அல்லாஹ் இன்று பத்ரு சஹாபா பெருமக்கூடிய பத்ர் யுத்தம் நடந்த நாளாக இருக்கிறது. திங்கட்கிழமை மகரிபிலிருந்து இன்ஷா அல்லாஹ் பத்ரு ஷுஹதா கூடிய தினம் ஆரம்பமாகிறது. உலக முஸ்லீம்கள் 200 கோடி முஸ்லீம்கள், இஸ்லாமிய நாடுகள், பட்டி தொட்டி எல்லா இடங்களிலேயும் பத்ரு சஹாபா பெருமக்கூடிய வர்க்கத்தை நாடக்கூடியவளாக, அவங்களுடைய சிறப்பை எடுத்து சொல்லக்கூடியவளாக, அந்த பத்ரு யுத்தத்தினுடைய படிப்பினை பெறக்கூடிய, அந்த பத்ரு யுத்தத்தினுடைய வெற்றியெல்லாம் உலக முஸ்லீம்கள் எல்லோருக்கும் கியாமத் நாள் வரை உண்டான எல்லா முஸ்லீம்களுக்கும் அந்த வெற்றி பெறக்கூடிய தௌஃபீக் அல்லாஹ் நம் அனைவரும் தந்தார் உரிவானாக. ஆமீன் யா ரப்பல் ஆலமீன். نحمده ونصلي على رسوله الكريم أما بعد فقد قال الله تعالى في القرآن المجيد والفرقان العظيم أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم ولقد صدركم الله بدر وأنتم أذلة واتقوا الله لعلكم تشكرون إذ تقول للمؤمنين ألن يكفيكم أن يميتكم ربكم ب3 آلاف من الملائكة منزلين بلى إن تصبروا وتتقوا ويأتوكم من فوركم هذا يمددكم ربكم ب5 آلاف من الملائكة مسومين صدق الله العظيم. طلع البدر علينا من ثنيات الوداع وجب الشكر علينا ما دعا لله داعي رضي الله عن أهل البدر رضي الله عن شهدائي رضي الله عن أهل البدر رضي الله عن شهدائي رضي الله عن أهل البدر رضي الله عن شهدائي. கண்ணியமிக்க அல்லாஹ் நல்லடியார்களே, அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு தஆலாவுடைய மாபெரும் கிருபையினால புனிதமான சங்கையான அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு தஆலா நம்மவர்களுக்கு 2025வது பத்ரு ஷுஹதா கூடிய தினத்தை அடையக்கூடிய பாக்கியத்தை தந்தான். அல்லாஹ்வுக்கு ஆயிரம் சுக்ரியாக்களை செய்கிறோம். அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு தஆலா பத்ரு சஹாபா பெருமக்களுக்கு எப்படி மிகப்பெரிய வெற்றியையும் மிகப்பெரிய பரக்கத்தையும் மிகப்பெரிய அல்லாஹ்வுடைய உதவியையும் அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு தஆலா இந்த நாளை வழங்கினானோ, அப்படிப்பட்ட சிறப்பு வாய்ந்த வெற்றியையும் சிறப்பு வாய்ந்த அல்லாஹ்வுடைய பேரு உபகாரங்களையும் மலக்குமாருடைய உதவியையும் அல்லாஹ்வுடைய பரக்கத்தான அந்த உதவியையும் அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு தஆலா கியாமத் நாள் வரையிலேயும் மறுமையிலேயும் இஸ்லாம் மூமின் அனைத்து மக்களுக்கும் அல்லாஹ் தந்தார் உரிவானாக. ஆமீன். அல்லாஹ்வே, இந்த பத்ரு ஷுஹதா கூடிய தினத்துடைய பரக்கத்தை கொண்டு யா அல்லாஹ் எங்களுடைய நோன்புகள்லாம் நீ கபூல் செய்வாயாக, எங்களுடைய தராவியாக்கள் ஹத்தமுல் குர்ஆன் எல்லாம் நீ ஏற்றுக்கொள்வாயாக, எங்களுடைய அனைத்து துவாக்களும் யா அல்லாஹ் நீ கபூலாக்கி தருவாயாக. உலக முஸ்லீம்கள் எல்லோ மக்களும் யா அல்லாஹ் எல்லா இடங்களையும் பிரச்சனைகள் கஷ்டங்கள் அறிவாய் ரஹ்மானே, சிரியா நாட்டிலே, அது மாதிரி பலஸ்தீனிலே, கசாவிலே, இந்தியா திருநாட்டிலே, வடநாடு ஊர்களிலே, பீகார், குஜராத், ஒரிசா போன்ற எல்லா இடங்களிலேயும் முஸ்லீம்களுக்கு பலவிதமான கொடுமைகள், அவங்க செய்யக்கூடிய தியாகங்கள் அனைத்திலிருந்தும் யா அல்லாஹ் ஒரு மிகப்பெரிய வெற்றியை யா அல்லாஹ் இஸ்லாத்துக்கு தருவாயாக. இஸ்லாத்தில் அதிகமான மக்கள் கூட்டமாக வரக்கூடிய ஒரு சௌபாக்கியத்தை யா அல்லாஹ் நீ வழங்கி அனைவர்களுக்கும் இந்த இஸ்லாத்துடைய வகுமதிகளையும் இஸ்லாத்துடைய முழுமையான அந்த அந்த சிறப்பையும் அடையக்கூடிய பாக்கி தந்து
எல்லா விதமான மத கலவரங்கள், ஜாதி சண்டைகள் அனைத்திலிருந்தும் யா அல்லாஹ் எல்லா நாடுகளையும் நீ பாதுகாப்பு செய்வாய். குறிப்பாக பலஸ்தீனிலே நடக்கக்கூடிய அந்த எல்லா விதமான பதட்டமான சூழ்நிலைகள், அது மாதிரி சவுதி அரேபியா போன்ற நாடுகளில் பல விதமான குழப்பங்கள், எல்லா குழப்பங்களிலிருந்தும், எல்லா சண்டை சச்சரவுகளிலிருந்தும், எல்லா விதமான யகூதி நஸ்ராக்குடைய சூழ்ச்சியிலிருந்தும் அல்லாஹுவே அனைத்து இஸ்லாமிய மக்களை, அனைத்து மக்களையும் நீ பாதுகாப்பு செய்வாயாக. இந்த பத்ர் யுத்தத்தினுடைய பறக்கத்தை கொண்டு ரஹ்மானே எங்களுடைய எல்லோருடைய நோயொடிகளை அப்புறப்படுத்தி நீளமான ஆயுதையும் ஆரோக்கியமான வாழ்க்கையும் அல்லாஹ் ஜல்லஷானு தஆலா எங்க எல்லோருக்கும் தந்து அருள்வானாக. அது மாதிரி ஏராளமான மக்கள் துவா செய்ய சொல்லியிருக்கின்றார்கள். ரஹ்மானே எல்லோருடைய அனைத்து துவாக்களையும் யா அல்லாஹ் நீ கபூலாக்கி தருவாயாக. குறிப்பாக யா அல்லாஹ் இந்த ரம்ஜான் மாதத்திலே ரஹ்மானே ஏராளமான மக்கள் யா அல்லாஹ் நோயினால நோன்பு வைக்க முடியாதவங்க, மிகவும் கஷ்டப்பட்டிருக்கக்கூடிய வயதான பெற்றோர்கள், சிறியவர்கள் எல்லோருக்கும் யா அல்லாஹ் நீ ஆஃபியத்தையும் ஆரோக்கியத்தையும் நீ தருவாயாக. எல்லோருடைய வாழ்க்கை நீ கண்ணியமான வாழ்க்கை தருவாயாக. யா அல்லாஹ் எங்க எல்லோருக்கும் வாழ்நாளிலே ஹஜ்ஜு, உம்ரா, தானம், தர்மம், ஜக்காத்து கொடுக்கக்கூடியவளாக கண்ணியமான வாழ்க்கை யா அல்லாஹ் தந்து அருள்வாயா. ரஹ்மானே யா அல்லாஹ் எல்லோருக்கும் முழுமையான சிறப்பையும் சௌபாக்கியங்களையும் இந்த இரவனுடைய பரக்கத்து கொண்டு வரக்கூடிய லைலத்து கத்ராவை அடையக்கூடிய தௌஃபீக் எங்களுக்கு நீ வழங்குவாயாக. ரமதான் மாதத்தை பரிபூர்ண முறையில் எல்லா நோன்பு வைத்து தராவியாக்களை தொழுது பத்ர் சஹாபாக்குடைய பரக்கத்தையும் பெற்று லைலத்து கத்ராவை அடைந்து அல்லாஹ்வே காலமெல்லாம் உனக்கு நன்றி செலுத்தக்கூடியவளாக, காலமெல்லாம் உனக்கு யா அல்லாஹ் தொழுகக்கூடியவளாக, காலமெல்லாம் ஈமான் யக்கீன் பத்ர் சஹாபா பெருமக்கூடிய முழுமையான உறுதிமிக்க ஈமான் எங்களுக்கு தந்து, அவங்களுடைய முழுமையான தவக்கலும் எங்களுக்கு தந்து, உன்னுடைய முழுமையான பாதுகாப்பையும் என்றென்றும் யா அல்லாஹ் உலக நாடுகள் முஸ்லிம் எல்லோருக்கும் தந்து அருள்வானாக. கண்ணியமிக்க அல்லாஹ் நல்லடியார்களே, பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கிறிஸ்தாப்தம் 571 ஏப்ரல் 21 ரபியுல் அவ்வல் திங்கட்கிழமை பிறக்கின்றார்கள். சிறப்பான ஒரு அம்மா அர்சல்னாக இல்லா ரஹ்மத்துல் ஆலமீன், அல்லாஹ் ஜல்லஷானஹு தஆலா ரஹ்மத்தான ஒரு படைப்பாக, உலகத்துக்கு ஒரு ரஹ்மத்தாக அப்படி பிறக்கின்றார்கள். அதிசயமான ஒரு படைப்பு, அல்லாஹ்வுடைய நூர் என்று சொல்லக்கூடிய பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க மக்காவிலே பிறக்கின்றார்கள். அவங்க பிறந்து வளர்ந்து அவங்க வாலிப வயது ஆகின்றார்கள். எல்லோருக்கும் நல்ல ஒரு மனிதர்களாக, நற்பண்புள்ள ஒரு மனிதராக, உதவி ஒத்தாசை செய்யக்கூடிய ஒரு நல்ல ஒரு ஃப்ரெண்டாக, நல்ல ஒரு உதவியாளராக, நல்ல ஒரு நம்பிக்கையாளராக, நல்ல ஒரு அமீனாக, நல்ல ஒரு சாதிக்காக, உண்மை பேசக்கூடியவர்கள், உண்மையாகவே இவங்க சொன்னா எல்லாம் நம்புவாங்க, அவங்க எல்லா உதவியும் செய்வாங்க அப்படின்னு சொல்ல மிகப்பெரிய அந்த மக்காவிலேயே அவர் நல்ல ஒரு பிரசித்தி வாய்ந்த நபராக திகழ்கிறார். நல்ல ஒரு வாழ்க்கை, யாரும் அவர் நம்பி எதுவும் ஒப்படைக்கலாம், எந்த பொய்யும் அவருக்கு வாய் வராது, எந்த நம்பிக்கை துரோகம் வராது, அனைவருக்கும் உதவி, என்ன உதவி கேட்டாலும் எந்த நேரத்துக்கு கேட்டாலும் உதவி செய்வார், அதுக்கு எந்த கூலியும் வாங்க மாட்டார். அல்லாஹ் கவனி செய்யக்கூடிய மனிதராக இருந்தார். 40 வயதை அவங்களுக்கு வருகிறது. நபிப்பட்டம் அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா அவங்களுக்கு வழங்குகிறான். இக்ரா பிஸ்மி ரப்பிக்கல்லதி ஹலக்கல் இன்சான மின் அலக், அந்த வசனம் நம்ம எல்லாம் அறிவோம். அல்லாஹ்வுடைய பெயரை கொண்டு நீ ஓதுவாயா நபியே என்று சொல்லி அல்லாஹ் ஜல்லஷானஹு தஆலா நபிப்பட்டத்தை கொடுக்கின்ற பொழுது மக்களுக்கு எடுத்து போதிக்கின்றார்கள். லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ், வணக்கத்துக்குரிய நாயன் அவனை தேவை வேறு நாயன் இல்லை, உலகத்துக்கு எடுத்து உரைக்கின்றார்கள். அனைவர்களும் அதை எதிர்க்க ஆரம்பித்து விடுகின்றார்கள். அதுவரையும் ஈமான் கொண்டு, அதுவரையும் அல்லமீனாக இருந்த, அதுவரையும் சாதிக்காக இருந்த, நம்பிக்கைக்குரியவராக இருந்த, உண்மையானவராக இருந்த எல்லோரும் அன்பாகவும் பண்பாகவும் பாசமாகவும் பார்க்கக்கூடிய நபியை ஒரு எதிரியாக பார்க்க ஆரம்பித்து விட்டார்கள். அன்பார்ந்த சகோதரரை பெரியவர்களே, அதிலிருந்து அவங்க இன்னும் சிலர் வேர்கள் ஹதீஜா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா, அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு, உஸ்மான் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு, அலி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு, ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு, சுமையா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா, அம்மார் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு, பிலால் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு, கப்பாப் ரலியல்லாஹு, இப்படி வெள்ளவிட்டு எண்ணக்கூடிய சஹாபா பெருமக்கள் இஸ்லாத்துக்கு வர வர அவங்களை மிகப்பெரிய துரோகிக்கின்றார்கள். இன்னும் சொல்ல போனா சுமையா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவங்கள கொடூரமான நிலையிலே ஈட்டியால குத்தப்பட்டு அவங்கள மிக கொடுமையான நிலையிலே தாக்கி அவங்கள ஷஹீதாக்கின்றார்கள். இப்படி எல்லாம் பல கொடுமை. கப்பாப் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவங்கள, அம்மா ரலியல்லாஹு தஆலா
அவங்கள விலாதி அல்லாஹு தாலா அவங்கள சுடு மணல்ல வெயில் கொடுமையான வெயில் நேரத்தில் மணல்ல படுக்க வைத்து பெரிய பாறாங்கல்ல அந்த நெஞ்சிலை ஏற்றி நீ அல்லாஹ்வை விடு, நீ ஒரு அல்லாஹ் அகது அகது என்று சொல்லக்கூடிய அந்த அதை நீ விட்டு விடு, இல்லை என்று சொன்னால் நீ உயிர் விட்டு விடு என்று மிக கடுமையான மிக கொடூரமான காட்டுமாண்டித்தனமான விதத்திலே மனிதர்களுடைய அந்த தொந்தரவுகளும் அழிச்சாட்டங்களும் அளவில்லாத கொடுமை செஞ்சார்கள். அந்த காஃபிர்கள் அறியாதவர்கள், அவங்க அறியாதவர்கள், ஈமான புரியாதவர்கள், அறியாதவர்கள். இறுதியிலே பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹிஜ்ரத்துக்கு செல்கின்றார்கள். ஹிஜ்ரத்துக்கு போய் அங்கேயும் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலாவுடைய மிகப்பெரிய உதவினால அங்கே அனைவர்களையும் சகோதரத்துவ மத்தியிலே பெரிய ஒரு அரசாட்சியை கொண்டு வந்து உலகத்தை மிகப்பெரிய ஒரு தலைவராக திகழ்ந்த பொழுது அப்போது அவங்களுக்கு பிடிக்காம பல விதத்திலையும் அப்போதும் அவங்க மிகப்பெரிய வந்து மதீனாவிலேயும் மிகப்பெரிய கொடூரமான விதத்திலே தாக்குதலையும் கொடூரமான விதத்திலே எல்லோருடைய உயிரை பறிக்கக்கூடிய விஷயத்திலையும் பொருளாதார விஷயத்துல அப்படியே இஸ்லாமிய பொருளாதாரத்தை எல்லாம் அழிக்கக்கூடிய விஷயத்திலையும் கங்கணம் கட்டி சூழ்ச்சி கட்டி செய்து கொண்டிருக்கக்கூடிய அந்த காஃபிர்களுடைய நிலைமையை பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இன்னல்லாஹ மஅஸ்-ஸாபிரீன், அல்லாஹ் பொறுமையாளனுடன் இருப்பான், அல்லாஹ் பொறுமையாளனுடன் இருக்கிறான் என்று அந்த ஒரே ஒரு மாந்திர தந்திரத்தை பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபா பெருமக்கள் எடுத்து வைத்து இஸ்லாம் என்று சொன்னா சாந்தி சமாதானம். இஸ்லாம் ஒரு பூச்சியை கூட கொள்ளாது, ஒரு பூனையை கூட அது தொந்தரவு செய்யாத மார்க்கம். வழியிலே போகக்கூடிய மக்களுக்கு ஏதாவது தொந்தரவு வந்து அதை அகற்றி மக்களுக்கு உதவி செய்யக்கூடிய மார்க்கம், இயற்கையான மார்க்கம், மண்ணுக்கேற்ற மார்க்கம், மனிதனுக்கு ஏற்ற மார்க்கம் இஸ்லாம். இதை மக்கள் இது பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அமைதியாகவே பொறுமையாகவே சகிப்புத்தன்மையோடு எந்த பழிவாங்க தன்மையும் இல்லாமல் அல்லாஹ்வுக்காகவே அவங்க பொறுத்து சகித்து வாழ்ந்த நபி பெருமானார் ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு செய்தி கிடைக்கிறது. அபூ சுஃபியான் மக்காவாசியுடைய பொருளாதாரத்தை எல்லாம் எடுத்து விட்டு, ஏன்னா மக்காவிலிருந்து வந்த ஹிஜ்ரத் வந்தவங்களுடைய அந்த பொருளாதாரம், அவங்களுடைய பொருளாதார அந்த வீடுகள் சொத்துக்கள் எல்லாம் அங்கே இருக்குது, விட்டு போட்டு வந்துட்டாங்க. அந்த சொத்துக்களையும் பொருளாதாரத்தையும் அப்படியே எடுத்து அபூ சுஃபியான் எப்படி அம்பானி அதானி இங்கே இருக்கிற மாதிரி அபூ சுஃபியான் மிகப்பெரிய விஐபியாக இருந்தார் அந்த மக்காவில். அப்போ அந்த மக்காவாசியருடைய எல்லா வீடுகளையும் சொத்துக்களையும் அப்படி எடுத்து அவங்க என்ன செஞ்சாங்க, சிரியாவில் கொண்டு வந்து வியாபாரம் செஞ்சு மிகப்பெரிய லாபத்தை ஈட்டி அந்த வியாபார குழு அப்படியே சிரியா வழியாக அந்த பத்ருடைய இடம் வழியாக மக்காவுக்கு செல்ல இருக்கிற அந்த செய்தி நபி அவங்களுக்கு கிடைத்த உடனே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபா பெருமக்களுக்கு மஷூரா செய்கின்றார்கள். நம்முடைய சொத்து மிகப்பெரிய லாபத்தோடு மக்காவுக்கு சென்று கொண்டிருக்கின்றார்கள், நம்ம வேகமாக பத்ரு இடத்துக்கு போய் அந்த பொருளை வாங்கி கொள்ளலாம், யுத்தம் செய்ய வேண்டும் என்ற நோக்கம் இல்லை. சகோதரர்களே, ஈமான்தாரிகளே, உலக மக்களே, பத்ர் யுத்தம் செய்ய வேண்டும் என்று யாருக்கும் எந்த யோசனையும் இல்லை. பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யாரையும் தொந்தரவு பண்ண மாட்டாங்க. பொறுமையான முறையிலே இஸ்லாத்தை எத்தி வைக்கக்கூடிய நபி தான் பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இஸ்லாம் சாந்தி சமாதானத்தை சொல்லக்கூடிய மார்க்கம். எந்த ஒன்பத்துக்கோ எந்த ஒரு போருக்கோ எந்த ஒரு தொந்தரவு செய்வதற்கோ யாரை ஏமாற்றுவதற்கோ பொய் சொல்வதற்கோ இடமில்லாத மார்க்கம். ஹலால் ஹராமை பேணி வாழக்கூடிய மார்க்கம் தான் தீன் இஸ்லாம். அப்படிப்பட்ட இந்த போருடைய எண்ணமெல்லாம் இல்லை. மக்களை போர் செஞ்சு அவங்கள அழிக்கணும், அவங்கள பிடுங்கணும், அந்த நோக்கம் இல்லை. நம்முடைய சொத்தை எடுத்து அபூ சுஃபியான் அவங்க சிரியாவில் வந்து மிகப்பெரிய லாபத்தோடு அவங்க ஈட்டி செல்ல இருக்கிறார். எனவே நம்ம அங்கே போய் அந்த பொருளை நம்முடைய பொருளை வாங்கலாம், நம்முடைய பொருளை அதை நம்ம வந்து நியாயமான முறையிலே கேட்டு பெறலாம் என்ற அந்த நன்னோக்கத்துடனே அந்த பத்ர் களத்துக்கு அவங்க செல்கின்றார். நல்ல சிந்திக்க வேண்டும் சகோதரர்களே, பெரியோர்களே, தாய்மார்களே. பத்ர் யுத்தம் என்று சொன்னால் நம்ம யுத்தம் செய்தோம் என்ற அந்த எண்ணம் கொண்டு வரக்கூடாது. நம்முடைய சொத்தை நாம விட்டு சென்ற மக்காவிலே விட்டு சென்ற நம்முடைய சகோதரனுடைய சொத்தை அபூ சுஃபியான் எடுத்து வித்து கொண்டு வந்து வியாபாரம் செய்து நல்ல நோக்கத்தில் விட்டு அந்த பொருளை கொண்டு வரக்கூடிய அந்த பொருளை நம்ம நியாயமான முறையை பெறலாம், நியாயமான பொருளை நம்முடைய பொருளை வாங்கி கொள்ளலாம். அந்த அபூ சுஃபியான் இருந்து நம்முடைய பொருளை
நியாயத்தோடு கேட்டு பெறலாம் என்ற நோக்கத்தாகத்தான் அந்த பதில் களத்துக்கு போறாங்களே தவிர யுத்தம் செய்ய வேண்டும் என்ற நோக்கமே இல்லை. அப்படி நோக்கம் இருந்தால் அவங்க யுத்தத்துக்கு உண்டான எல்லா கருவிகளும் எடுத்துக்கொண்டு நல்ல ஒரு யுத்தத்துடைய தயார் செய்து போயிருக்கலாம். ஆனால் காய்ந்த ஒட்டிய வயிறோடு காய்ந்த பெருச்சத்தோடு முதலாவது நோன்பு வச்சுக்கொண்டு முதலாவது அந்த ஹிஜ்ரி 2வது ஆண்டிலே முதலாவது அந்த நோன்பு மாதம் முதலாவது யுத்தம் முதலாவது நோன்பு அவங்களுக்கு அந்த நோன்பு வச்சு விட்டு அவங்களுக்கு அவ்வளவு தூரம் 150 கிலோமீட்டர் அந்த மக்காவுக்கும் மதீனாவுக்கும் இடையில் உள்ள இடம் தான் அந்த பத்ருடைய இடம். அப்போ அவ்வளவு தூரம் ஒட்டகம் சில ஒட்டகம் குதிரை இது மாறி மாறி எல்லோருக்கும் போகக்கூடிய வாகனம் இல்லை. கொஞ்சம் பேர் வாகனத்தில் போவாங்க, கொஞ்சம் பேர் நடந்து போவாங்க, இப்படி மாறி மாறி போவாங்க. 100 கிலோமீட்டருக்கு அப்பால் இருக்கக்கூடிய அந்த இடத்துல போய் அடைய வேண்டும். அதுவும் சுட்டெறியக்கூடிய வெயில், நோன்பு நாள், பசி பட்டினி தாகம் உள்ள நாள். அந்த யுத்தத்துக்கு உண்டான அவங்களுடைய ஒரு மசூராவே இல்லை. பொருளை நம்ம வாங்க செல்லலாம். அபூ சுஃபியானுடைய இடத்துல நம்முடைய பொருள் விற்கப்பட்டு கொண்டு போய் அவங்க ஊருக்கு கொண்டு போயிருந்தார்கள். அதிலிருந்து நம்ம பெறலாம் என்ற அந்த நோக்கத்துக்காக வேண்டியதான் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபா பெருமக்கள் பதிலுக்கு அவங்க செல்கின்றார்கள். பதிலே வந்தவுடனே இவர் என்ன செய்தார், அபூ சுஃபியான் அந்த வியாபார குழு அப்படியே ஒரு கடல் வழியாக வேறு வழியாக இந்த விஷயத்தை அவங்க அறிந்து வேறு வழிபுறமாக தப்பித்து மக்காவுக்கு சென்று விட்டு மக்காவிலே போய் சொல்லிவிட்டார். இந்த மாதிரி பதிலே முகமது முகமதும் அவருடைய தோழர்களும் இருந்து கொண்டிருக்கின்ற நம்முடைய சொத்தை வாங்குவதற்காக வேண்டி என்று சொல்ல பொழுது அவங்க அங்கிருந்து அவங்க யுத்தம் செய்வதற்காக வேண்டி போர் செய்யணும் என்பதற்காக வேண்டி ஆயுத பலத்தோடும் மக்கள் பலத்தோடும் அவங்களுடைய எல்லா என்னென்ன தேவை இருக்கிறதோ எல்லா தேவைகளும் எடுத்துக்கொண்டு இந்த தீன் இஸ்லாத்தின் ஆளுவெல்ல அழிக்க வேண்டும், கூண்டோடு அழிக்க வேண்டும் என்று கங்கணம் கட்டி வந்தார்கள். சகோதரர்களே, இங்கு நல்லா கவனிக்க வேண்டும். பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி சஹாபா பெருமக்கள் நம்முடைய நியாயமான சொத்தை வாங்கலாம் என்ற நோக்கத்திலே ஒட்டிய வயிறோடு தாகத்தோடு நோம்போடு 313 சஹாபா பெருமக்கள் செல்கின்றார்கள். அவங்களோ இந்த இஸ்லாத்தை தீனை அழிக்க வேண்டும் என்று சொல்லி 950 பேர்கள் படை பட்டாளம், ஆயுத பலம், ஆள் பலம், பொருளாதார பலம் இது எதுவும் இல்லை எல்லா போருக்காக வேண்டியே அவங்க ஒழுக்கம் செய்து சூழ்ச்சி செய்யப்பட்டு மக்காவிலிருந்து பதிலுக்கு வருகின்றார். இதை பார்த்த பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் துவா செய்ய ஆரம்பித்து விட்டார்கள். அல்லாஹ் நல்லடியார்களே, சகோதரர்களே, தாய்மார்களே, துவா தான் மிகப்பெரிய வெற்றிக்கு காரணம். ரகசியம் பத்ர் யுத்தத்துக்கு மிகப்பெரிய வெற்றிக்கு காரணம் துவா தான். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அந்த துவாவை அவங்க ஆரம்பித்து விட்டார். அல்லாஹும்ம அன்சில்லி மா வஅத்தனி, அல்லாஹும்ம அன்சில்லி மா வஅத்தனி, நீ வாக்களித்ததை வெற்றி எனக்கு தருவாயாக, வாக்களித்த வெற்றியை தருவாயாக. யா அல்லாஹ், அல்லாஹும்ம ஆத்தினி மா வஅத்தனி, அல்லாஹும்ம ஆத்தினி மா வஅத்தனி, நீ வாக்களித்த வெற்றியை தருவாயாக. அல்லாஹும்ம துஹ்லிக் ஹாதிஹி ஹிசாபா இன் அஹ்லில் இஸ்லாமி லா துஹ்பத்தில் அரது. அல்லாஹுவே, இந்த தீன் இஸ்லாத்தை அளிக்கப்பட்டால் உன்னை தொழுவதற்கு ஈமான் கொள்வதற்கு யாருமே இல்லாமல் போய் விடுவார்கள். எனவே நீ வாக்களித்த நீ வெற்றியை நீ தருவாயாக என்று பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கையேந்தி அல்லாஹ் இடத்திலே துவாவை கேட்டுக்கொண்டு அழுது கொண்டு சுஜூதில் படுத்துக்கொண்டு சஹாபா பெருமக்கள் அனைவர்கள் 313 சஹாபா பெருமக்களும் திக்ர சொல்லி சலாமு பிஸ்மில்லாஹி தவக்கல்து அலல்லாஹ் லா ஹவுல வலா குவத்த இல்லா பில்லாஹில் அலியில் அலீம் என்று திக்ர 4 திக்ர்கள் சொல்கின்றார்கள். லா இலாஹா இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ், யா ஹய்யூம் யா கய்யூம், இதெல்லாம் அஸ்மால் ஹுஸ்னாவிலே இஸ்முல் ஆலம் என்று சொல்கின்றார்கள். அப்படிப்பட்ட ஒரு முக்கியமான திக்கு அவங்க 4 திக்ர்கள் சொல்கின்றார்கள். 1வது லா இலாஹா இல்லல்லாஹ் என்ற திக்ரை ஓதுகின்றார்கள். அடுத்து யா ஹய்யூம் யா கய்யூம், நித்தியமான ஜீவி எப்போதும் ஹயாத்தா இருக்கக்கூடிய ரப்பே யா அல்லாஹ் என்று யா ஹய்யூம் யா கய்யூம் என்று சொல்லக்கூடிய அந்த திக்ரை ஓதுகின்றார்கள். அது மாதிரி பிஸ்மில்லாஹி தவக்கல்து அலல்லாஹ் லா ஹவுல வலா குவத்த இல்லா பில்லாஹில் அலியில் அலீம்
என்ற அந்த அந்த துவாவை ஓதுகின்றார்கள். அடுத்தது ஹஸ்புனல்லாஹு வ நிஅமல் வக்கீல், அல்லாஹுவே நீயே எங்களுக்கு போதுமானவன், நிஅமல் மௌலா வ நிஅமன் நஸீர், நீயே உதவியாளனுக்கெல்லாம் சிறந்த உதவியாளனாக இருக்கிறாய் அல்லாஹ், தவக்கல் உன்மீதே வைக்கிற ரஹ்மானே என்று அந்த மிகப்பெரிய அந்த பத்ர் யுத்தத்திலே, பத்ர் நேரத்திலே அந்த யுத்தத்துக்காக வழி வந்து அவங்களை பார்த்த உடனே கையேந்த ஆரம்பித்து விட்டார்கள். அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு தஆலா பரிசுத்த கலாமிலே சொல்லுகின்ற பொழுது, வலகது நஸருக்கும் அல்லாஹு பத்ரும் வ அன்தும் அலில்லாஹ் ஃபத்தகுல்லாஹ லஅல்லகும் தஷ்குரூன். பத்ர் போர் நீங்கள் மிகவும் சக்தி குறைவானவளாக இருக்கும்போது அல்லாஹ் உங்களுக்கு உதவி புரிந்தான். ஆகவே நீங்கள் நன்றி செலுத்துவதாக அல்லாஹுக்கு அஞ்சிக் கொள்ளுங்கள். அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு தஆலா சொல்லுகின்றான், நீங்க சக்தி குறைவாக இருந்தீர்கள், அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு தஆலா மிகப்பெரிய உதவி செஞ்சா நீங்க என்ன செய்யுங்க, அல்லாஹ்வை அஞ்சி நீங்க நன்றி செலுத்தக்கூடியவர்களாக நீங்க ஆய்விடுங்கள். எனவே நாமும் அல்லாஹ்வுடைய அந்த தக்வாவோடு வாழ்க்கை வாழ்ந்து அவனுக்கு நன்றி செலுத்தக்கூடியவர்களாக இருந்தால் அல்லாஹ்வுடைய உதவி கிடைக்கும் என்று அல்லாஹ் திருவசனத்தை சொல்லி தருகின்றான். இது தக்வல் முஃமினீன அல்ல யக்ஃபியக்கும் அன் யுமித்தக்கும் ரப்புக்கும் பிஸலாஸதி ஆலாஃபி மினல் மலாயிகதி முன்ஸிலீன் பிஸலாஸதி ஆலாஃபி மினல் மலாயிகதி முன்ஸலீன். நபியே, நம்பிக்கையாளர்களிடம் வானிலிருந்து இறக்கப்பட்ட 3000 வானவர்களை கொண்டு உங்களுடைய இறைவன் உங்களுக்கு உதவி செய்து உங்களுக்கு போதாதா என்று நீ கூறியதையும் நினைவு கூறுவீராக. 3000 மலக்குமார்கள் அந்த போருக்காக வேண்டி அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு தஆலா இறக்கி வைத்தான். இன்னும் உங்களுக்கு போதாதா? அல்லாஹ் சொல்கிறான், பலா இன் தஸ்பிரு வதத்தகு வ யதூக்கும் மின் ஃபௌரிக்கும் ஹாதா யும்துதுக்கும் ரப்புக்கும் பி ஹம்ஸதி ஆலாஃபி மினல் மலாயிகதி முஸவ்விமீன். ஆம், நீங்கள் பொறுமையுடன் இருந்து அல்லாஹுவை பயந்ததால் திடீரென அவர்கள் உங்களிடம் போரிட வந்ததால் உங்களுக்கு உங்கள் இறைவன் போர் குறிகள் கொண்ட 5000 வானவர்களை கொண்டு உங்களுக்கு உதவி புரிவான். அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு தஆலா முதலாவது 3000 வானவர்களை கொண்டு உதவி புரிகின்றதா சொல்கின்றான். அடுத்தது உங்களுக்கு போதாதா? இன்னும் நான் 5000 மலக்குமாறு இன்னும் போதாதா? இப்படி அல்லாஹ்வுடைய உதவி அவன் நாடினால் குன் ஃபயகூன், குன் என்று சொன்னா, ஆகு என்று சொன்னா உலகமே அழிந்து விடும். அப்படிதான் அந்த பத்ர் போர் அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு தஆலா மிகப்பெரிய வெற்றியை தந்திருக்கிறான். அன்பார்ந்த சகோதரர்களே, பெரியவர்களே, தாய்மார்களே, 950 பேர்கள் எவ்வளவு அவங்க பலசாலிகள், அவங்க மிகவும் சக்தி வாய்ந்தவர்கள், அவங்க போருக்காக வெளியே வந்தவங்க, போர் ஆயுதம் உள்ளவங்க, மிகப்பெரிய போர் கவசம் உள்ளவங்க, மிகப்பெரிய குதிரைகள், ஒட்டகங்கள், எல்லா ஆயுத பலத்தோடு வந்தவங்க. இவங்க எதுவுமே இல்லை, உடைந்த வாள், உடைந்த எலும்பு துண்டுக, கொஞ்சம் அவங்களுடைய போர் கவசங்கள், சில ஒட்டகங்கள், சில குதிரைகள் வைத்து பசியோடு நோம்போடு இருக்கக்கூடியவங்க ஜெயிக்க முடியுமா? அன்பான சகோதரர்களை, பெரியவர்களை, அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு தஆலாவுடைய மிகப்பெரிய அந்த வானவர்களை விட்டு அந்த போர் செய்கின்றார்கள். தலைகள் அப்படியே விழுந்து விடுகிறது. நம்முடைய தரப்பிலிருந்து 70 பேர்கள் மரணித்து விடுகின்றார்கள். சகோதரர்களை, 70 பேர்கள் அவங்க மரணித்து விடுகின்றார்கள். 70 பேர்கள் கைதாக்கப்படுகின்றது. நமது 313 சஹாபாக்கள்ல 14 பேர்கள் ஷஹீதாகின்றார். அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு தஆலா அந்த ஷஹீது அவங்களுடைய கபரை மர்தபாவை அல்லாஹ் அந்தஸ்துகளை உயர்த்துவனாக. பத்ர் சஹாபா பெருமக்கூடிய எல்லா கபர்வாசிகளும் அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு தஆலா அவர்களுடனே சொர்க்கத்துக்கு போகக்கூடிய நல்ல ஒரு சௌபாக்கியத்தை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அனைவருக்கும் தந்த அறிவானாக. அப்படிப்பட்ட சிறந்த ஒரு பத்ர் யுத்த நாளாகத்தான் இந்த நாளாக இருக்கிறது. அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு தஆலா அவனுடைய அந்த பேரு உதவி அந்த சஹாபா பெருமக்களுக்கு அல்லாஹ் எப்படி கொடுத்தான், அவங்க எப்படி நம்பிக்கை வச்சு அந்த போர் காலத்தில் கலந்து கொண்டாங்க. அந்த கலந்து கொள்ளக்கூடிய அந்த போர் அவங்க மட்டும் கலந்து கொள்ளவில்லை, ஓடி போய்விட்டார்கள் சொன்னால் நம்ம எல்லாம் இப்போது முஸ்லீமாகவே இருக்க முடியாது. இப்பெல்லாம் இஸ்லாம் என்று சொல்லக்கூடிய அந்த மார்க்கமே இல்லாமல் போயிருக்கும். நாமெல்லாம் இந்த பள்ளிவாசு பார்க்கக்கூடிய தீன் இஸ்லாத்தினுடைய சேவைகள், நாமெல்லாம் மருசாக்கள், பள்ளிகள், ஏராளமான நம்முடைய நம்ம இஸ்லாத்தினுடைய சின்னங்கள் உலகத்தில் இருந்து கொண்டிருக்கிறது. வாங்க சொல்லி கொண்டிருக்கிறோம், தொழுது கொண்டிருக்கிறோம், நோன்பு வைத்து கொண்டிருக்கிறோம், நாம் பேசி கொண்டிருக்கிறோம், நீங்கள்லாம் கேட்டுக்கொண்டிருக்கீங்கன்னு சொன்னால் அவங்க செஞ்ச தியாகம்.
அந்த பத்ர் சஹாபா பெருமக்கள் 14 பேர் ஷஹீதானங்களை அந்த ஷஹீது ரத்தத்தை கொடுத்து உயிரை கொடுத்து தீனை ஹயாத்தாக்கி வைத்திருக்கின்றார்கள். அப்படிப்பட்ட அந்த அற்புதமான சேவை தீன் இஸ்லாம் சொன்னாலே தியாக உணர்வோடு உள்ள அந்த கண்ணியமான அல்லாஹ்வுடைய தக்வாவான இறையச்சமான வாழ்க்கை. இதுதான் நம்முடைய வாழ்க்கையும் நாம் பேண வேண்டும். இந்த வாழ்க்கையிலே தான் நம்முடைய வெற்றி கிடைக்கிறது. உலகத்தில் எல்லா முஸ்லீம்களுக்கும் பலவிதமான குழப்பங்கள், பிரச்சனைகள், சண்டைகள், பொருளாதார வீழ்ச்சிகள். இஸ்லாம் என்று சொன்னாலே வீடு இல்லை, வாடகைக்கு வீடு இல்லை, போக்கித்து வீடு இல்லை. நம்ம ஊரில் சொன்ன மாதிரி இருந்தால் இஸ்லாத்துக்கு பார்த்தாலே பாய்க்கு வீடு இல்லை, பாய்க்கு போக்கியத்துக்கு வீடு இல்லை. இப்படி நம்ம கேட்கக்கூடிய பலவிதமான சூழ்ச்சியான இதெல்லாம் கேட்குறோம், அவரை சொல்லலாம் கேட்குறோம் என்று சொன்னால் இந்த அல்லாஹ் இறையச்சில்லம் இல்லாத வாழ்க்கை, ஐவேளை தொழுகை இல்லாத வாழ்க்கை, பேணுதல் இல்லாத வாழ்க்கை, தக்குவாவான வாழ்க்கை நம்மளிருந்து போனதுதான் காரணம். மாறாக பத்ர் சஹாபா பெருமக்கூடிய தக்வாவான வாழ்க்கை, இறை நம்பிக்கை, இறை உறுதி, அல்லாஹ் ஜல்லுடைய தக்வாவான வாழ்க்கை அவங்க வெடித்து அவங்க உதவி கேட்ட உடனே துவா செஞ்ச உடனே குன் ஃபயக்குன் என்று சொல்லக்கூடிய நிமிடத்திலே வெற்றி வாழை சூடிக்கொண்டார்கள். உலகத்துக்கு பிரமிப்பான ஒரு வெற்றி. இன்று வரையிலும் கேள்விக்குறியா இருக்குது, அதை எப்படி ஜெயிக்க முடியும்? பத்ர் யுத்தம் ஏன் இவ்வளவு பெரிய வெற்றி ஒரு காரணம்? சிந்திக்கின்றார்கள், ஆய்வு செய்கின்றார்கள். ஆய்வு செய்து சிந்திச்சு அல்லாஹ்வை அறிந்து ஈமான் கொண்டு இஸ்லாத்துக்கு வருகின்றார். எப்படி பாபர் மஸ்ஜித் இடிச்சவங்க எல்லாம் இஸ்லாத்துக்கு தழுவி வராங்களோ, பாபர் மஸ்ஜித் இடிக்கப்பட்டவங்க எத்தனையோ பேர்கள் இஸ்லாத்தில் தழுவி ஒரு பள்ளி இடித்தது 1000 பள்ளிகளை கட்டி கொடுத்தது நம்ம எல்லாம் செய்திகளை நம்ம வாட்ஸ்அப் தளங்களை பார்க்கிறோம், சோசியல் மீடியாக்களை பார்க்கிறோம். அன்பார்ந்த சகோதரர்களே, பெரியவர்களே, தாய்மார்களே, அப்படிப்பட்ட அல்லாஹ்வுடைய மிகப்பெரிய ஒரு வல்லமை, மிகப்பெரிய தக்குவா, இறையச்சம். நோம்புல எப்படி எல்லாம் பள்ளிவாசலை ஐவேளை தொழுது கூட்டம் கூட்டமாக தொழுகிறோம், நோம்பு திறக்கிறோம், ஃபஜ்ர் தொழுகிறோம், கூட்டம் கூட்டமாக ஃபஜ்ர் தொழுகிறோம், தராவி தொழுகிறோம், எல்லாம் நமக்கு முடிகிறது. ஏன் மற்ற நாடுகளில் ஏன் நம்ம அப்படியே எப்போ மாதிரி மாமூலாக முறையை பள்ளி காலியாக ஏன் விடுகிறோம், பத்துவாக்கு ஆளாகிறோம்? எப்போதும் ஐவேளை தொழுகக்கூடியவர்களாக அல்லாஹ்வுடைய இறையச்சத்தோடு வாழக்கூடிய வாழ்க்கை, நோன்பு காலத்தை போன்று நாம் எல்லாம் வாழக்கூடிய உண்மை முஸ்லீமாக இருந்தால் அல்லாஹ்வுடைய மிகப்பெரிய வெற்றி. இந்தியா நாட்டிலே நாம் எல்லாம் 800 வருஷம் முகலாயர் ஆட்சி ஆண்ட அந்த இந்தியாவை நாம இஸ்லாமியர்களுடைய ஆட்சிக்கு அதிகாரத்துக்கு அல்லாஹ் ஜல்லஷானு தஆலா குன் என்று சொன்னாரே நமக்கு கொடுத்து விடுவான் ஆட்சி அதிகாரங்கள். உலகத்துடைய எல்லா மக்களுக்கும் ஹிதாயத்து வந்துவிடும். அதற்கு காரணம் அல்லாஹ்வுடைய தக்குவா, இறையச்சம். பத்ர் சஹாபா பெருமக்கூடிய அவங்களுடைய தக்குவாவான வாழ்க்கை, இறையச்சமான வாழ்க்கை எல்லா முஸ்லீம்களுக்கும் வர வேண்டும். அதுதான் அந்த படிப்பினை. இந்த பத்ர் யுத்தம் நமக்கு கற்றுத்தரக்கூடிய பாடமே அவங்களுடைய அந்த வாழ்க்கை எப்படி நம்ம அல்லாஹ்வுக்கு மிகப்பெரிய தொடர்பையும் அல்லாஹ்வுடைய இறையச்சத்தையும் இறை நம்பிக்கையையும் ஊட்டி அவங்க அல்லாஹ்வுடைய புறத்தில் போனாங்க, அல்லாஹ்வுடைய வெற்றி வாங்கினாங்களோ அதே மாதிரி நாமும் அவங்களை போன்று ஆனோம் என்று சொன்னா, அவங்களை போன்று இறையச்சத்தோடு தொழுகையோடு அல்லாஹ்வுடைய தக்குவோடு வாழ்ந்தோம் என்று சொன்னா நிச்சயமாக சத்தியமாக நமக்கும் அந்த பத்ர் யுத்தத்தில் வெற்றி கிடைத்ததை போன்று உலக அளவிலே முஸ்லிம்கள் ஒற்றுமையான முறையில் வாழ்ந்து எல்லா ஆட்சி அதிகாரம் எல்லாமே இஸ்லாத்துடைய கால்கடையிலே கொண்டு வந்து அல்லாஹ் போட்டு விடுவான். அல்லாஹ் அப்படிப்பட்ட மிகப்பெரிய வெற்றி வரக்கூடிய அனைத்து முஸ்லீம்களும் கொண்டு வரக்கூடிய அனைத்து உலக முஸ்லீம்களுக்கும் ஒரு நல்ல ஒரு வெற்றி தரக்கூடிய நாளாக அமையட்டும். வாழ்த்துவோம், துவா செய்வோம், அல்லாஹ்வுடைய இறையச்சத்தோடு வாழ்வோம், இறை நம்பிக்கையோடு வாழ்வோம், ஐவேளை தொழுகையோடு வாழ்வோம். அல்லாஹ் ஜல்லஷானு தஆலா நம் அனைவருக்கும் அனைத்து துவாக்களின் தேவையும் அல்லாஹ் கபூல் செய்து தருவானாக. ஆமீன் ஆமீன் யா ரப்பல் ஆலமீன். வாஹிர் தவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு.